எல்லாரும் கேக்குறாங்க, "என்ன அது திடீர்னு வந்து ஏஐ வந்துடுச்சே, இது எல்லாரோட ஜாபுமே தூக்கிட்டு போயிருமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேலை பார்க்கும்போது 2000த்துல மெயின் ஃப்ரேம் புரோகிராமிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா, 2000த்துல ப்ராப்ளம் என்னன்னா, Y2K அந்த காலத்துல கோபால் புரோகிராம் எழுதினவங்க 4 இயர்ல உள்ள 4 டிஜிட்டையும் யுட்டிலைஸ் பண்ணாம 2 டிஜிட் 1974னா 74 ஒண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து யூ இது பேங்கிங் சிஸ்டம் 2000 வரும்போது மறுபடியும் நம்பர் ரீசைக்கிள் ஆகும். ஓகே 1901 வந்து 2001 வரும்போது 01 போட்டிருந்தீங்கன்னா அதாயிரும். பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அப்போ மெயின் ஃப்ரேம் கத்துக்கிட்டதுனால எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ அதுலேருந்து மெயின் ஃப்ரேம் கத்துக்கிட்டோம், ஜாப் கிடைச்சது. ஆனா பாருங்க அடுத்து டெக்னாலஜி மாறிச்சு. 2000த்துல மெயின் ஃப்ரேம் 2006ல இருந்து 2008 பாத்தீங்கன்னா டாட் காம் பபிள்ஸ். எல்லாரும் டாட் காம் ஏன்னா எல்லாம் மாடர்னைசேஷன். மெயின் ஃப்ரேம் முன்னாடி தெரிஞ்சா போதாது, அது கத்துக்கணும். டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா இன்டெகிரேஷன்லாம் நிறைய டூல் வந்து 2000க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோகிராமிங் எல்லாம் பண்ணும்போது சின்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கணும், கத்துக்கிட்டு இருக்கணும், புத்தகத்தை படிக்கணும். அப்புறம் பார்த்தா கூகுள் வந்தது, எல்லாரும் கூகுளை பார்த்து ப்ரோகிராம் எழுத ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு மாற்றம் நடந்தது. ஸோ மாற்றம் எப்போதுமே நடந்துட்டு இருக்கு. 2000ல இருந்து 2024 வரலையும் வந்த மாற்றம், அந்த மாற்றத்துக்கு தயார்படுத்துறதுக்கான டயத்தை கொடுத்தது நமக்கு. ஆனா இப்போ வந்திருக்கிற மாற்றம் 2023ல இருந்து 2025 வரலையும் வர மாற்றம் இருக்க ஏஐ இப்போ வந்து நின்னு நிதானிச்சு கத்துக்கிட்டு அப்படியே போய் அந்த மாற்றத்தை பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ட்ரெயின் ஓடிட்டே இருக்கு. அந்த ட்ரெயின் 1000 கிலோமீட்டருக்கு ஓடுறதுக்கு மாற்றங்கள் நடந்துருக்கு. அதை மாத்தணும் அப்படின்னா ட்ரெயினை நிப்பாட்டி ஒவ்வொரு கோச்சா மாத்துறதுக்கு எல்லாம் டைம் இல்லை யாருக்கும். ட்ரெயின் ஓடிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கோச்சா கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும்போது மாத்திக்கிட்டே இருக்கணும். கடைசியா இன்ஜினையும் மாத்தணும். அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த இப்போ நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து வேலை சேவைகளை செஞ்சுட்டே இருக்கணும். அதே சமயம் டீமை வந்து ஏஐக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மாற்றம் இருக்கு. இப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் த சேஞ்ச் இல்ல, அதுவும் ரொம்ப 10 மடங்கா மாறிடுச்சு, 100 மடங்கா மாறிடுச்சு. முன்னாடி டைம் இருந்தது, இப்ப டைம் இல்ல. செஞ்ச வேலையை செஞ்சுட்டு குயிக்கா இதுக்கு மாறணும். அதுதான் சேலஞ்ச். இது மாறிட்டோம்னா யாரோட ஜாபுக்கும் இங்க பிரச்சனை இல்லை. இது மாறாம அந்த காலத்துல நாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம், இந்த காலத்துல நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றவங்க உட்காந்துக்கலாம், அப்படியே எங்கேயோ உட்காந்துட்டு வேலை பார்க்கலாம். இல்ல காலம் மாறிடுச்சு, ஒரு மணிக்கு 20 கிலோமீட்டர் கார் ஓடின கார் இப்ப 2000 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி தான் இந்த மாற்றம். அதுக்கு நம்ம கத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் வந்து நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இது கம்பெனில எல்லாருக்கும் தான் பண்ணிட்டு